கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஒரு மாறாத வார்த்தை என்னவென்று சொன்னால், என் சமூகத்தில் காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள். என் சமூகத்திலே ஏசப்பாவின் பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். நீ என் சமூகத்தில் காத்திருந்தபடியினால், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறபடியால் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படுகிறது போல உன் சூழ்நிலை இருக்கும். ஆமென். ஆனால் வெட்கப்படாதபடிக்கு நான் ஜெயம் கொடுப்பேன். தானியேல் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே என் சமூகத்தில் 3 நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணினபடியினால் தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணின ஆண்டவர் சிங்க கபியிலே தானியேலை பாதுகாத்து தானியேலை வெட்கப்படாதபடிக்கு அந்த தேசத்தில் அவன் தலையை உயர்த்தின அதே தெய்வம் அவர் சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருக்கிற உங்கள் விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் உங்களுக்கு நீதி செய்வார். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் உங்களுக்கு நீதி செய்து அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் வேதனைகளை நீக்கி போடுவார், உங்கள் வியாதி உங்களை விட்டு விலகும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் இப்பொழுதே இருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். அந்த காத்திருப்பு நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அற்புதங்களை செய்வார். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்கள் நேரங்களையும் பரலோகம் கணக்கு வைக்கிறது. அதற்கேற்ற பிரதிபலனை பரலோகம் தந்து உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.